வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதே 10th ஸ்டாண்டர்ட் தான் எழுதுவோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணத்தில் உள்ளது. என்ன அப்படின்னா, உயர்திணை டேஷ் பிரிவுகளை உடையது. உயர்திணை டேஷ் பிரிவுகளை உடையது. ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 5. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து 3. அப்போ உயர்திணை வந்து எத்தனை பிரிவுகளை உடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பிரிவுகளை உடையது. உயர்திணை 3 பிரிவுகளை உடையது. அடுத்த கொஸ்டின், அஃறிணை டேஷ் பிரிவுகளை உடையது. அஃறிணை டேஷ் பிரிவுகளை உடையது. ஏற்கனவே என்ன கொஸ்டின் பார்த்தோம், உயர்திணை எத்தனை பிரிவுகளை உடையதுன்னு பார்த்தா உயர்திணை வந்து பார்த்தீங்கன்னா 3 பிரிவுகளை உடையது. ஸோ அதே போல் அஃறிணை வந்து எத்தனை பிரிவுகளை உடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 5. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து 2. ஸோ அஃறிணை வந்து எத்தனை பிரிவுகளை உடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பிரிவுகளை உடையது. அஃறிணை வந்து 2 பிரிவுகளை உடையது. உயர்திணை வந்து 3 பிரிவுகளை உடையது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் உள்ளதான். என்னன்னு பாருங்க, வலு அமைதி டேஷ் வகைப்படும். வலு அமைதி டேஷ் வகைப்படும். ஆப்ஷன் ஏ 5 வகைப்படும், ஆப்ஷன் பி 6 வகைப்படும், ஆப்ஷன் சி 7 வகைப்படும், ஆப்ஷன் டி 8 வகைப்படும். அப்போ கரெக்ட் ஆன்சர் 5. இப்போ வலு அமைதி டேஷ் வகைப்படும் கேட்டிருக்காங்க. எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வகைப்படும். அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின், பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ வானத்தையும் பாட்டையும், ஆப்ஷன் பி வானத்தையும் புகழையும், ஆப்ஷன் சி வானத்தையும் பூமியையும், ஆப்ஷன் டி வானத்தையும் பேரொளியையும். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வானத்தையும் பாட்டையும். ஸோ அப்போ பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் வந்து எதனை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானத்தையும் பாட்டையும் அப்படிங்கிற பொருளை குறிக்கிறது. அடுத்த கொஸ்டின், நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே என்ற வரிகளை இயற்றியவர் யார்? நிலாவையும் வானத்து மீனையும் நேர்பட வைத்தாங்கே என்ற வரிகளை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி கண்ணதாசன், ஆப்ஷன் டி காளமேக புலவர். கரெக்ட் ஆன்சர் பாரதியார். ஸோ அப்போ என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்க என்ற வரிகளை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் யார்? ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ கால்டுவெல், ஆப்ஷன் பி கவிமணி, ஆப்ஷன் சி மனவை முஸ்தபா, ஆப்ஷன் டி ஜி.யு. போப். கரெக்ட் ஆன்சர் மனவை முஸ்தபா. ஸோ என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மனவை முஸ்தபா. அடுத்த கொஸ்டின், மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் டேஸில் குறிப்பிட்டுள்ளார். மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் டேஸில் குறிப்பிட்டுள்ளார். ஆப்ஷன் ஏ அரசியல், ஆப்ஷன் பி ஒலிபியல், ஆப்ஷன் சி மரபியல், ஆப்ஷன் டி பொருளியல். கரெக்ட் ஆன்சர் மரபியல். மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் டேஸில் குறிப்பிட்டுள்ளார். எங்கே குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா மரபியல்ல சொல்லியிருக்காரு. சரியா? அடுத்து முக்கியமான கொஸ்டின் வந்து, வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை ஹிந்தியில் எழுதியவர் யார்? வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை ஹிந்தியில் எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ ரவீந்திரநாத் தாகூர், ஆப்ஷன் பி முகமது இப்ராஹிம், ஆப்ஷன் சி ராகுல் சாங்கிருத்யாயன், ஆப்ஷன் டி சையது இப்ராஹிம். கரெக்ட் ஆன்சர் ராகுல் சாங்கிருத்யாயன். கொஸ்டின் என்ன, வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் சாங்கிருத்யாயன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல் வாட்சிங்.